நம்ம நார்மல் இந்த ரெட் பஸ் அதெல்லாம் இல்ல ஒயிட் போர்ட் வெயிட் பண்ணி கூட்டி வருவாரு பெண்களுக்கு சார். இலவச பேருந்துல தான் ஆமா சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக் பூலா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு சார். பிளாஸ்டிக் பூவா? அது வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த பூ விஷயத்துல ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? எனக்கு உண்மையிலே புரியலையேங்க. நீங்க உங்க காசுல வாங்குன பூ அது? எனக்கு நானே வாங்கிட்டேன். அது கூட பூ என் பேச்சு கேட்காம நீ பூ வாங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கை என்ன தூக்க விட்டாரு சார். பை தர மாட்டாங்க கடைகள்ல மார்க்கெட்லலாம். நம்ம தான் பை எடுத்துட்டு போகணும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஒரு 5 ரூபா கூட அந்த பை வாங்க மாட்டார் சார். கீழே கிடக்கிற ஏதாவது பையை பொறுக்குவார் சார். மேரேஜ் ஆகி 19 இயர்ஸ் ஆகுது. இன்னர் வந்து வாங்கவே மாட்டார் சார். இன்னர் வாங்கவே மாட்டாங்க. வாங்கவே மாட்டாரு. அது எவ்வளவுதான் டேமேஜா இருந்தாலும். இந்த 37 வருஷத்துல 4 சினிமா தான் பார்த்துருக்கேன். அதுவும் இவர் கூட்டிட்டு போல. உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடைய. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். தலைப்பு என்ன அப்படின்னா, சிக்கனத்தின் சிகரமாக இருக்கும் கணவன்மார்கள் விசஸ் சிக்கி தவிக்கும் மனைவிமார்கள். என்னோட கணவர் சிக்கனவங்க பேர்ல இதெல்லாம் பண்றது செம்ம கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிக்கனா ஃபர்ஸ்ட் இவர் தான் சார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்ப இருக்க ட்ரெண்ட்ல யாருன்னா 2 வீலர் இல்லாம ஆபீஸ் போயிருக்காங்களா கேளுங்க. கண்டிப்பா எல்லாம் 2 வீலர் இருக்கும் மோஸ்ட்லி. ஐயோ 2 வீலர் இருக்கு சார். ஆனா அவர் பஸ்ல தான் சார் போயிட்டு வராரு. என்னையும் அப்படிதான் சார் கூட்டு போறாரு எங்க போனாலும். ஆக்சுவலி இந்த ஷோக்கு வரத்துக்கு நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஏன்னா ரொம்ப லாங். நாங்கள் ரெடில்ஸ் சோழவரம் கிட்ட இருக்கோம். நாங்கள் 100% தெரியும் இவர் எப்படியும் நான் பஸ்ஸில் தான் கூட்டு போவார். இல்லைங்க நான் சும்மா சொல்கிறேன், இல்லைங்க நான் வரலங்க வேண்டாங்க அப்படின்னு. இல்லை போய் பேசலாம், ஜாலியாக இருக்கும் பேசலாம் அப்படின்னாரு. என்னடா என்னதான் பண்றது, இதான் நமக்கு கிடைச்ச ஸ்டேஜ், விடவே கூடாது. இவரை பிடிச்சி நல்லா கலாய்ச்சணும். எல்லாரும் அப்படிதான் வந்திருக்கீங்க. பைக்க வாங்கனா குடுக்குறதா இல்லடா நாடு. எல்லா புகாரையும் சொல்லி தான் குடு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இல்ல எங்க என்னங்க பண்ண மாதிரி இல்ல போயிடலாம் வா அழகா கூட்டு போயிடுற அப்படின்னாரு. பஸ்ல தான் சார் வந்தோம் நாங்க. அங்க இருந்து அதுவும் பஸ்னா எப்படி நம்ம நார்மல் இந்த ரெட் பஸ் அதெல்லாம் இல்ல ஒயிட் போர்ட் வெயிட் பண்ணி கூட்டு வருவாரு பெண்களுக்கு இலவச பேருந்துல தான். ஆமா சார் ஒயிட் போர்டு தான். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. மாறி மாறி நானும் வந்து எத்தனை பஸ் மாறி வந்தீங்க? ஈவிபி வரதுக்கு எத்தனை பஸ் மாறி வந்தீங்க? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 4 பஸ் மாறிட்டோம் சார். ஆமா சார் ஒயிட் போர்டு ஸ்டாப்பிங் ஏத்தி இருக்கிறாரு எங்களை. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஒரே நிமிஷம். இப்போ அவங்களுக்கு ஃப்ரீ, உங்களுக்கு 1000 rupees பாஸ். நான் டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாரு, இன்கேஸ் எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா வண்டி எடுப்போம். அது கூட குழந்தைக்காக தான் வண்டி எடுப்போமே. நாங்க வண்டி எடுத்து அந்த ஸ்ட்ரீட் முனையிலே ஆஃப் பண்ணிடுவார் சார் வண்டியா. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. வண்டி ஆஃப் பண்ணுவாப்ல. ஆஃப் பண்ணிடுவார் சார் வண்டியா. அப்புறம் எப்படி வருவாரு? கொஞ்ச தூரம் அதுவே வந்துரும் வண்டி. பெட்ரோல் சேவிங் தானே சார்? சார் என்ன பாப்பா அப்பா என்ன பண்ணுவாப்ல? தூங்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணுவாப்லையா? தூங்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுவார் சார். ஓடிடுவாரா? பட் தூங்கும்போது லைட் ஆஃப் பண்ணு ஃபேன் ஆஃப் பண்ணு என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஃபியூச்சர் கொஞ்சம் பார்க்கணும் சார். நீங்க ஃபியூச்சர்னு பிரசன்ட் இழந்துட்டு இருக்கீங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அவராவது பரவாயில்ல, மல்லிகை பூக்கு பதில் சாமந்தி பூவாவது வாங்கி கொடுத்தாரு. இவங்க கிட்ட பூ கேட்கும் போது காலையில வச்சு சாயந்தரம் வாடி போக போகுது, அது எதுக்கு வேஸ்டா வாங்கணும்? நானும் அவர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கேட்காததுக்கு முன்னாடி எனக்கு விரும்பி வாங்கிட்டு வந்து கொடுக்கறதே அது பூ ஒண்ணுதான். சரி. இப்ப கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்துல நான் கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறதும் பூ தான். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக் பூலா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு சார். பிளாஸ்டிக் பூவா? அது வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த பூ விஷயத்துல ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? எனக்கு உண்மையிலே புரியலையேங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. அது காலையில வச்சுட்டு ஈவினிங் அது வேஸ்டா போயிடும். அது எது பிளாஸ்டிக் போனா நீ 5 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ இந்த பூ வச்சிருக்கல யார் வாங்கி கொடுத்தா? சார் இது போய் சார் நான் ஏன் காசுல வாங்கினேன். கோயம்பேட்ல இறக்கி விட்டாங்க. கோயம்பேடு மார்க்கெட் வரை கூட்டி போய் வாங்கிட்டு வந்தாரு. பூ வேணும். இவ பொம்பளை ரபடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. நீங்க உங்க காசுல வாங்குன பூ அது? எனக்கு நானே வாங்கிட்டேன். அது கூட பூ என் பேச்சு கேட்காம நீ பூ வாங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கை என்ன தூக்க விட்டாரு சார். கருப்பே குசும்புக்காரன். கல்யாணத்துக்கு பின்னாடி 4 வருஷமா ஒரு ஃப்ரிட்ஜ் கேட்டுட்டு இருக்கேன் சார். 20 ரூபா மாவு பாக்கெட் வாங்கி வைக்கிறதுக்கு உனக்கு 20,000 ஃப்ரிட்ஜ் கேக்குதா அப்படிம்பாரு சார். எப்பம்மா பை தர மாட்டாங்க கடைகள்ல மார்க்கெட்லலாம். நம்ம தான் பை எடுத்துட்டு போகணும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஒரு 5 ரூபா கூட அந்த பை வாங்க மாட்டார் சார். கீழே கிடக்கிற ஏதாவது பையை பொறுக்குவார் சார். என்ன சொல்றீங்க? முதிரம்லாம் தெரியுதா? அந்த பையை எடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. எனக்கு தெரியல, பார்த்தா ஒரு மீன்ல இருந்து புழுவா வருது சார். கர்மா கேக்குறேன், என்னது இது ஒரே புழுவா இருக்கு என்னதுன்னு கேட்டா, ஐயோ அந்த கவர் கீழே இருந்து எடுக்கும்போது புழு இருந்துச்சு, நான் தான் பார்க்காம சரி புழு தானேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன்றாரு சார். சார் இப்போ ஒரு 5 ரூபா கவர்ல என்ன சார் ஆக போகுது? அதுல என்ன சார் சிக்கன் பிடிக்கிறாரு இவரு? அந்த மீனை நீங்க தான சாப்பிடுவீங்க? முதல்ல என்னன்னா பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்ன்றத நம்மளோட கான்செப்ட். எங்க அப்பா மேரேஜ் ஆகி 19 இயர்ஸ் ஆகுது. இன்னர் வந்து வாங்கவே மாட்டார் சார். இன்னர் வாங்கவே மாட்டாரா? வாங்கவே மாட்டாரு. அது எவ்வளவுதான் டேமேஜா இருந்தாலும்
கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. அந்த டேமேஜ் ஆனது தான் போடுவாரு. எனக்கு வெளியில துவைச்சு காய போடுறதுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு சார். இது வந்து வெக்கத்தை விட்டு நான் சொல்றேன். சரிங்க, கை தூக்குங்க. எவரிபடி. சில பேருக்கு பூச்சப்பட்டு கை தூக்க மாட்டாங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஒண்ணு என்னன்னா இன்னர் வியர் டேமேஜ் ஆனதுல உங்க இமேஜ் தான் இப்ப டேமேஜ் ஆயிடுச்சு சார். அது உள்ள போடுறதில்ல சார், அதனால பிரச்சனை. ஐயோ அப்படி பாரு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தரேன்னு சொல்லி பேண்ட் கூட போடாம போனா அதெல்லாம் முக்கியமான உனக்கு சோகம் தான் நடத்திட்டு போயேன்டா. சரி, அப்புறம் இன்னர் வாங்கி கொடுத்துட்டேன் சார். வாங்கி கொடுத்தா அந்த பழைய இன்னர் என்ன பண்ணணும்? தூர போடணுமா இல்லையா? கறி துணியா யூஸ் பண்ணலாம்னு வீட்டுக்கு வச்சிருவாரு சார். ஏன் உனக்கு இந்த வேலை? இல்லைன்னா வீடு துடைக்கணும். ஆமா சார், வீடு உடைச்சுக்கலாம் சார். ஒரே நிமிஷம், உங்க வீட்டுக்கு இனிமேல் எந்த கெஸ்டும் சாப்பிடவே மாட்டாங்க தெரியுமா? நாங்க புறப்பட்டோம், இனிமே நீங்க இருக்க சொன்னா கூட இருக்க மாட்டோம். நாங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தது சார். இவர் எங்களை ஆடிக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. ஏன்னா ஆஃபர் போட்டிருப்பாங்க. எங்க அப்பா அப்பவே சொன்னா, அப்ப வந்து சார் நீ குட்டியா தானே இருக்க, குள்ளமா தானே இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் வேர்ல போட்டிருந்தாங்க சார் ஆஃபர். அடே பேயில போமா இலே, முன்னாடி குழந்தை மாதிரி தானே இருக்கு. அதுக்காக மனைவிக்கு யாராவது கிட்ஸ் வேர்ல வாங்கி கொடுப்பாங்க. ட்ரெஸ் அதுதான் முக்கியம். நல்லா இருக்க ட்ரெஸ். வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பார்க் போட்டிருந்தாங்க, குழந்தைகள் பார்க்கு. 80 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 80 ரூபா. நாங்க என் பொண்டாடி அம்மா கொஞ்சம் சால்வை போட்டு தாலியை மறைச்சுக்க எது சொல்லி போட்டு 80 ரூபா மிச்சம் தானே என் பக்கத்து வீட்டுல சொல்லி முடிச்சு போக வேண்டியதா சார். நமக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கணும் சார். 80 ரூபா ஒரு செலவு போச்சுன்னா வீடு செலவு கை போகுதுல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. பெரிய கனவெல்லாம் சுமந்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்தேன். இவங்க வீட்டில் இவங்க 4 சிஸ்டர்ஸ், இவர் ஒரே சன். இவர் இங்கே வந்தால் நாம் இந்த லைஃப்பில் பிலீவ் இட் ஆர் நாட், எனக்கு வருத்தம்ப்பா. இந்த 37 வருஷத்தில் 4 சினிமா தான் பார்த்துருக்கேன். அதுவும் இவர் கூட்டிகிட்டு போகல. ஒன்று இவர் தங்க, 2வது என் ஃப்ரெண்டு, 3வது 3 4 எங்கள் அக்கா பையன். 4 படம் தான் பார்த்துருக்கேன். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. நான் வச்சிருக்கிற 90% புடவை எங்கள் பெரிய அக்கா கொடுக்கறது. 37 வருஷத்துல ஒரே ஒரு புடவை தவிர வாங்கி கொடுத்ததே கிடையாது. என்னோட இது என்னன்னா, இத்தனை ஆண்டுகள்ல அவங்க சேலை வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிருப்பாங்கல்ல, உங்கள்ட்ட சொல்லிருப்பாங்க. ஒரு நாள் கூட வருத்தமா இருந்ததே இல்லையா? இல்ல அப்போஸ் கிடையாது. சரி, இப்ப சொல்லும்போது இப்ப கொண்டு கொடுத்துடலாம். ஒன்னும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்ப கொடுத்துடலாம்னா எடுத்து வந்திருக்கேன். ஓ, தலைவர் சேலை வாங்கிட்டு இருக்கீங்க. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். எப்படி மனசு மாறிச்சு அதை சொல்லுங்க. அதான் ரொம்ப கியூரியஸா இருக்கு. மனசு இல்லை, நீங்க ஃபோன் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு படம் வாங்கி கொடுத்தது இல்லை அப்படின்னு சொன்னதால சரி இது போய் நம்ம அங்க வந்து இது ரொம்ப தாமதம். என்ன வருத்தம்னா, அந்த 30 வயசு எனக்கு திருப்பி வராது. நான் இன்னைக்கு சுடிதார் போட முடியாது. கண்டிப்பா, அது உண்மை. நான் இன்னைக்கு ஜிம்மிக்கு போட முடியாது. ஒரு தியாகம் பண்ணா சரியா? அதுதான் என்னோட நான் வந்து என்னோட டிசைனர் சாரி இன்னைக்கு நான் கட்டின அந்த கழுவி பாரு, ஜிம்மிக்கு போட்டுட்டு டிசைனர் சாரி கட்டிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. உங்களுடைய கணவன்மார்களுடைய உண்மையான சம்பளம் என்னன்னு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா? முதல்ல தெரியாதா? என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். மேரேஜ் ஆகி 11 இயர்ஸ் ஆகுது. இன்ன வரைக்குமே எனக்கு சம்பளமே தெரியாது சார். நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? 11 வருஷமா தெரியாதுங்க. சரியா சார்? எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறீங்க, இன்பம் துன்பம் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறீங்க. உங்களோட சம்பளம் என்னங்க ஷேர் பண்ணலாம்ல? அது தெரியாது. ஆம்பளைட்ட வருமானத்தை கேட்காத, பொண்ணுகிட்ட வயசை கேட்காங்க மாதிரி இந்த வசனம் மட்டும். நீ வேலையால வளர்ந்தவன் இல்லடா, வாயால வளர்ந்தவன். ரொம்ப அதிகமான சம்பளம் வாங்குறோம், அது அப்படியே அவங்கள்ட்ட மறைச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் கிடையாது சார். ஒரு லிமிட்டை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிமிட்டை நோக்கியே வந்துட்டு இருப்பாங்க. டேய் டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கறது. இந்த ஒரு டயலாக சொல்லிட்டே இருக்கிறேன் சார். உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி கொடுத்துறேன். உனக்கு எங்க அப்பா வீட்ல எங்க அப்பா எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. சாப்பாட்டுக்கு தான் இவர் வீட்டுக்கு வந்தேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.